என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓம் சூர்யாய சோமாய மங்களாய புதாயச குருச்சுக்குர சனியச்ச ராகுவே கேதுவே நமக குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நம்ம அடுத்து இன்னும் ஒரே ஒரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம கிட்ட அவங்க தாம்பூலங்கள் இந்த தட்டெல்லாம் கொடுத்துட்டு அவங்க உட்காருவாங்க இல்லையா, அந்த நிலைகளையும் நம்ம ஆராயணும் அப்படிங்கிறது இந்த பிரசன்னத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது பாத்தீங்கன்னா சோழி பிரசன்னத்துல மட்டும் கிடையாது, தாம்பூல பிரசன்னம். அதுக்கு அடுத்தது சாதாரணமா நம்ம ஜாதகம் பார்க்கும்போது அவங்க ஜாதக நோட்டை கொடுத்துக்கிட்டு அவங்க உட்காருவாங்க இல்லையா, அந்த நிலைகள்ல கூட அந்த சகுனங்கள் எல்லாம் நம்ம எடுத்து பலன் பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பா இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அவங்க கொடுத்துட்டு அவங்க எந்தெந்த உறுப்புகளை தொட்டா என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். விவாக விவாக பிரசன்ன வேளையில் எழுதிக்கோங்க. விவாக பிரசன்ன வேளையில் தாம்பூலத்தை கொடுத்த பின் கவனிக்க வேண்டியவை. தாம்பூலத்தை கொடுத்த பின் கவனிக்க வேண்டியவை. பொதுவா ஏற்கனவே கிரக நோய்கள் நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் இன்னைக்கு ஒரு தடவை திரும்ப கிரகம் மற்றும் நோய்கள் அப்படின்னு போட்டிருக்கோங்க. இது நம்ம வேற வகுப்புகள்ல பார்த்திருப்போம். பிரசன்ன வகுப்புகள்ல நோய்கள் அப்படிங்கறத பார்த்திருக்க மாட்டோம். ஆனா பிரசன்னத்துல நோய்கள் சரியாகுமா சரியாகாதாங்கிறத கூட பாக்குறதுக்காக வருவாங்க. சோ அதனால கிரகம் மற்றும் நோய்கள் அப்படிங்க போட்டுக்கோங்க. சூரியன், இரத்தச்சோகை, வயிற்று வலி, வயிறு எரிச்சல். இரத்தச்சோகை, வயிற்று வலி, வயிறு எரிச்சல். அடுத்து சந்திரன். சந்திரன் பாத்தீங்கன்னா நீர்க்கட்டி, நீர்க்கட்டிகளுக்கும் இரத்த சேதத்துக்கும் சந்திரன் காரகர். அதுக்கு அடுத்ததா செவ்வாய் இரத்த சோகை. புதன் குடல் சம்பந்தமான நோய். புதன் குடல் சம்பந்தமான நோய். குரு கொழுப்பு கட்டி. சுக்கிரன் மூல வியாதி, சர்க்கரை வியாதி. சுக்கிரன் மூல வியாதி, சர்க்கரை வியாதி. சனி பகவான் லூசு, கொழுப்பு, சத்தம், நரம்பு. ராகு குடல் வீக்கம். ராகு குடல் வீக்கம். கேது ஒட்டு குடல், குடல் சுருக்கம். அடுத்து பரிச பிரசன்னம் அப்படின்னு போட்டுக்கோங்க. பரிச பிரசன்னம். தாம்பூலம் கொடுத்த பின், தாம்பூலம் கொடுத்த பின் பிரஜகர் எந்த இடத்தை தொடுகிறாரோ
தாம்பூலம் கொடுத்த பின் பிரஜகர் எந்த இடத்தை தொடுகிறாரோ என்பதை வைத்து சொல்வது பரிச பிரசன்னம். தாம்பூலம் கொடுத்த பின் பிரஜகர் எந்த இடத்தை தொடுகிறார் என்பதை வைத்து சொல்வது பரிச பிரசன்னம். தாம்பூல பிரசன்னம் பார்க்க தெய்வாக்கியனிடம் தாம்பூலம் கொடுத்த பின் பிரஜகர் அவரின் உடல், பிரஜகர் அப்படின்னா பார்க்க வந்தவங்க அப்படின்னு அர்த்தம். அவரின் உடலின் எந்த பாகத்தை தொடுகிறாரோ அந்த பாவகமே பரிச ஆரூட பாவம் ஆகும். பரிச ஆரூட பாவம் ஆகும். அவை பரிச ஆரூட லக்னமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். பரிச ஆரூட லக்னமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பரிச ஆரூடம் தாம்பூல பிரசன்னத்தில் ஏன் கவனிக்கப்படுகிறது? இந்த பரிச ஆரூடம் தாம்பூல பிரசன்னத்தில் ஏன் கவனிக்கப்படுகிறது? இந்த பரிச ஆரூடம் தாம்பூல பிரசன்னத்தில் ஏன் கவனிக்கப்படுகிறது என்றால், பிரஜகர் பரிசம் பண்ணும் இடத்தின் உறுப்பில் ஜாதகருக்கு உள்ள அல்லது வரப்போகிற நோயை கூற வேண்டும் அல்லது அந்த பகுதியில் உள்ள உறுப்புக்களைக் கொண்டு நோய் வரலாம். இப்ப நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா 12 ராசிகள்ல மேசம் தலையை குறிக்கும். 2வது பாத்தீங்கன்னா ரிஷபம் முகத்தை குறிக்கும். நம்ம மிதுனம் தோள் பட்டைகளை குறிக்கும். அதுக்கடுத்து வர்ற சந்திரன் கடகம்ங்கிறது மார்பு, சிம்மம்ங்கிறது இதயம், 6ஆம் இடம்ங்கிறது தண்டுவடம், 7ஆம் இடம்ங்கிறது சிறுநீரகம், 8ஆம் இடம்ங்கிறது மர்ம உறுப்பு, 9ஆம் இடம்ங்கிறது தொடைகள், அதுக்கடுத்து வர்றது முழங்கால், அதுக்கடுத்து கணுக்கால், பாதங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சரிங்களா? இது அடிப்படை படித்த எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? அப்ப பரிச பிரசன்னம் அப்படிங்கிறது ஜாதகர் நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்படி தலையை சொரிஞ்சாருன்னு வச்சுக்கோங்க, அது மேச லக்னம். இப்படி கழுத்தை பிடிச்சிட்டு இப்படி உக்காந்தாருன்னு வச்சுக்கோங்க, அது ரிஷப லக்னம். அவர் உட்காரும் போது இப்படி தோலை இப்படி தட்டி விட்டுட்டோ இல்ல இப்படி தோல்ல இப்படி கை வச்சுட்டோ உக்காந்தாருன்னா மிதுன லக்னம். சரிங்களா? உட்கார்ந்த உடனே இப்படி நெஞ்சை இப்படி தடவி கொடுத்தாங்க, நெஞ்சில இப்படி கை வச்சாங்க அப்படின்னா கடக ஆருடம். பரிச பிரசன்னத்துல இப்படித்தான் லக்னம் கண்டுபிடிக்கணும். புரியுதா? ரெண்டு பேர் தான் இருக்கீங்க. புரியுது புரியல ஏதாவது ஒண்ணு? ஓகே.
அதற்கு அடுத்ததா இந்த மாதிரிதான் லக்னங்கள் பரிச பிரசன்னத்துல எடுக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. 12 ஒரு ராசி சக்கரம் போட்டு வேணும்னா எழுதிக்கோங்க. மேசம்னா தலை, ரிஷபம்னா முகம் அப்படிங்கறத எழுதிக்கோங்க. இல்ல நான் சொல்லணும் அப்படின்னா சொல்றேன், தெரியும் அப்படின்னா அடுத்த பகுதிக்குள்ள போலாம். என்ன பண்ணலாம்? தெரியுமா? தெரியும். ஓகே ஓகே சரி. இப்ப 9 கிரகங்களுக்கும் 9 விதமான நோய்கள் பார்த்தோம். இதே இது மாந்திய பத்தியும் பிரசன்னத்துல நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறணும். அதனால மாந்தி அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இப்ப நம்ம கிட்ட பிரசன்னம் பார்க்க வரும்போது மாந்தி நின்ற இடத்தோட பலன்களை நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கிடணும். அதனால மாந்தின்னு போட்டுட்டு கழிவுகள் அப்படின்னு போட்டுக்கோங்க. கழிவுகள் அப்படின்னு போட்டு 5ல் கேது இருந்தால், அதாவது பிரசன்னம் பார்க்கும்போது பிரசன்ன இதுல 5ஆம் இடத்துல கேது இருந்தால் பெண்ணின் ஜாதகத்தில் கர்ப்பப்பை சுருங்கி இருக்கும். பெண்ணின் ஜாதகத்தில் கர்ப்பப்பை சுருங்கி இருக்கும். ராகு இருந்தால் ஓகே 5ல் கேது இருந்தால் பெண்ணின் ஜாதகத்தில் கர்ப்பப்பை சுருங்கி இருக்கும். ராகு இருந்தால் கர்ப்பப்பை விரிந்திருக்கும். செவ்வாய் இருந்தால் உதிரப்போக்கு இருக்கும். சுக்கிரன் அல்லது சந்திரன் இருந்தால் நீர் கட்டி இருக்கும். குரு இருந்தால் கொழுப்பு கட்டி இருக்கும். சூரியன் இருப்பது உஷ்ண சம்பந்தமான வியாதிகள் உண்டு. சூரியன் இருப்பது உஷ்ண சம்பந்தமான வியாதிகள் உண்டு. சனி பகவான் இருப்பது வேனக்கட்டிகளை குறிக்கும். புதன் சிறு நரம்புகளையும் விரல் கை தோல் சம்பந்தமான பிரச்சனைகளையும் காட்டும். இவ்வாறு பரிச பிரசன்னத்தில் பரிச ஆருடத்தில் நிலவிக்கோங்க. பரிச ஆருடத்தில் குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன்மா. இவ்வாறு பரிச ஆருடத்தில்
இருக்கும் கிரகங்களை கொண்டு, நீங்க அடுத்த பாயிண்ட்ல இருந்து எழுதுங்கம்மா. இந்த பாயிண்ட் வந்து டெலகிராம்ல பார்த்து எழுதிக்கோங்க. இந்த பாயிண்ட விட்டுருங்க. அடுத்த ஹெட்டிங் சொல்றேன், அதுல இருந்து நீங்க எழுதுங்க. இவ்வாறு பரிச ஆருடத்தில் இருக்கும் கிரகங்களை கொண்டு, ராசியில் உள்ள கிரகங்களை கொண்டும் பரிச ஆருடத்தினை கூறலாம். சரி, இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா பரிச ஆருடத்தை பத்தி தெரிஞ்சிருக்கோம். அதே இது நோய்க்குன்னு சொல்லி பிரசன்னம் பார்க்க வருவாங்க இல்லையா, அப்ப அவங்க தொடுற உறுப்புகளை வச்சே வந்து அது என்ன நோய், அவங்க இருப்பாங்க இருக்க மாட்டாங்கங்கிறத நமக்கு சொல்ல தெரியணும் இல்லையா, பிரசன்னம் மூலமா. அதனால ரோக பிரசன்னம், ரோகம்னா நோய், சரிங்களா, ரோக பிரசன்னம் பார்க்கும் வேளையில், இது ஹெட்டிங்கு, பாக்கியா நீங்க எழுத ஆரம்பிச்சுக்கோங்க இதுல இருந்து. ரோக பிரசன்னம் பார்க்கும் வேளையில் தாம்பூலத்தை கொடுத்த பின் கவனிக்க வேண்டியவை. ரோக பிரசன்னத்தில் பார்க்கும் வேளையில் தாம்பூலத்தை கொடுத்த பின் கவனிக்க வேண்டியவை. பிரஜகர் தலையை தொட்டால் மரணம். பிரஜகர் தலையை தொட்டால் மரணம். கண்ணை தொட்டால் பீடை. பிரஜகர் வந்து தலைய தொட்டாங்கன்னா மரணம், கண்ணை தொட்டா பீடை. மூக்க தொடுறாங்க அப்படின்னா, மூக்கை தொட்டால் ஏற்கனவே இருந்த நோய் போய், மூக்கை தொட்டால் ஏற்கனவே இருந்த நோய் போய் வேற நோய் வரும். வாயை பொத்தினால் மரணம். உதாரணத்துக்கு பிரசன்னம் பார்க்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு கொட்டாவி வரும். அதை அடக்கிறதுக்கு இப்படி வாயை தொடுவாங்க. இப்ப உதாரணமா இப்ப நம்ம வந்து எல்லாருமே இந்த நேரம் படுத்து தூங்குற நேரம், படிச்சுட்டு இருக்கோமா, நமக்கே கொட்டாவி வரும். அந்த மாதிரி வந்து இப்படி வாயை பொத்துனா அதுவும் மரணத்தை குறிக்கும் ரோக பிரசன்னத்துல. கைய தொட்டாங்கன்னா நோய் வரும். வாயை பொத்துனா மரணம் சம்பவிக்கும். கைய தொட்டினாங்கன்னா தோல் நோய் வரும். கைய தொட்டா தோல் நோய் வரும். நமக்கு வாய் பேசாதவங்க ஜாதகம் உங்க யாருக்காவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? வாய் பேசாதவங்க, ஊமை, பிறவியால் ஊமை, அப்படி யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா அந்த ஜாதகம் டேட் ஆஃப் பர்த் வந்து எனக்கு கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணுங்க. மருத்துவ வகுப்பு எடுக்கிறதுக்கு எனக்கு அந்த வாய் பேசாத ஜாதகம் தேவையா இருக்கு. காதை தொட்டால், காதை தொட்டால் வீட்டில் பெண் பூப்படைவாள். காதை தொட்டால் வீட்டில் பொன் பூப்படைவாள். பொண்ணுல பெண் பூப்படைவாள். நோய்க்கான பிரசன்னமாக இருந்தால் இரத்தப்போக்கு உண்டாகும் என கூற வேண்டும். இப்ப அவங்க காதை தொடும்போது நம்ம நோய் பிரசனம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இரத்தப்போக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லணும். சாதாரண வேற ஏதோ பிரசனம் பார்க்கும்போது அவங்க காதை தொட்டாங்கன்னா வீட்டுல பெண் பூப்படைவாள் அப்படின்னு சொல்லணும். ரெண்டு இது இந்த இதுல இருக்கு. திருமண பிரசன்னம் பார்க்கும்போது பிரஜகர் காதை தொட்டால், காதை தொடுறது இப்படியே காதை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலர். அந்த மாதிரி காதை தீட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா திருமணம் தடைபடும் என்று கூற வேண்டும்.
கழுத்தை தொட்டால் இருந்த நோய் மாறி கழுத்தை தொட்டால் இருந்த நோய் மாறி வேற நோய் வரும். கழுத்தை தொட்டால் இருந்த நோய் மாறி வேறு நோய் வரும். அதே மாதிரி தோள்பட்டை இருக்குல்ல, இதுல இடது தோள்பட்டையை தொட்டாங்கன்னா வாத நோய் வரும் என்று கூற வேண்டும். இடது தோள்பட்டையை தொட்டால் வாத நோய் வரும் என்று கூற வேண்டும். அதே இது முதுகு தொட்டாங்கன்னா நோய் நீங்கிவிடும் என்று கூற வேண்டும். முதுகை தொட்டால் நோய் நீங்கிவிடும் என்று கூற வேண்டும். வயிற்றை தொட்டால் இரத்தச்சேதம் உண்டாகும். வயிற்றை தொட்டால் இரத்தச்சேதம் உண்டாகும். நாபியை தொட்டால் பித்தப்புண் உண்டாகும். தொடையை தொட்டால் வாத நோய் உண்டாகும். தொடையை தொட்டால் வாத நோய் உண்டாகும். கணுக்கால் தொடுவது சத்ரு உபாதையை காட்டும். கணுக்கால் தொடுவது சத்ரு உபாதையை காட்டும். கால் பாதத்தை தொட்டால் சூத்திர உபாதை. மேலும் நோயை அறிந்து கொள்ள தாம்பூலத்தை கவனித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் நோயை அறிந்து கொள்ள தாம்பூலத்தை கவனித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரசன்னம் யாருக்காக பார்க்கப்படுகிறதோ அந்த கிரகத்திற்குரிய வெற்றிலையில் ஓட்டைகள் இருப்பின் அந்த ஓட்டை உடல் பாகத்தில் நோய் வந்திருக்கலாம் அல்லது வரும். அந்த ஓட்டை உள்ள உடல் பாகத்தில் ஓட்டை வந்திருக்கலாம் அல்லது நோய் வரும். கருப்பு நிற கோடுகள் அந்த இடத்தில் ஜாதகருக்கு தீராத வலிகளை கூறும். கருப்பு நிற கோடுகள் ஜாதகருக்கு தீராத வலியை கூற வேண்டும். தாம்பூலத்தில் சிவப்பு நிற கோடுகள் இருப்பின் அவை அந்த பாவத்துக்குரிய உடலின் தாம்பூலத்தில் சிவப்பு நிற கோடுகள் இருப்பின் அந்த பாவத்திற்குரிய உடலின் பாகத்தில் ஜாதகர் காயத்தோடு உள்ளார்.
தாம்பூலத்தில் சிவப்பு நிற கோடுகள் இருப்பின் அந்த பாவகத்திற்குரிய உடலின் பாகத்தில் ஜாதகர் காயத்தோடு உள்ளார் அல்லது காயம் ஏற்படுகிறது என்றும் கூற வேண்டும். அல்லது உடனடியாக அறுவை சிகிச்சை ஆகும் என்றும் கூற வேண்டும். அல்லது உடனடியாக அறுவை சிகிச்சை ஆகும் என்றும் கூற வேண்டும். அடுத்து ஜாதகர் தொடும் உடல் பாகத்தினை வைத்து பலன். ஜாதகர் தொடும் உடல் பாகத்தினை வைத்து பலன் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஜாதகர் ஜாதகர் தொடும் உடல் பாகத்தினை வைத்து பலன். யாரோ பேசுறீங்க, நம்ம இதுல இல்லையில. ஹலோ, வலது கை, நெஞ்சு இவற்றை தொட்டால் சுப பலன். இது சாதாரணமா இவ்வளவு நேரம் ரோக பிரசனம், திருமண தடை, கிரகங்கள் நோய், அந்த ரோக பிரசனம் முடிஞ்சிடுச்சு. இப்ப சாதாரணமா அவங்க தொடுற பாவத்தை வச்சு நன்மை தீமை பாக்குறோம். வலது கை, நெஞ்சு இவற்றை தொட்டால் சுப பலன்கள் ஆகும். வலது கை, நெஞ்சு இவற்றை தொட்டால் சுப பலன்கள் ஆகும். இடது கை, முழங்கால், இடது கை, முழங்கால், இடுப்பு இவற்றை தொட்டால் அசுப பலன்கள் ஆகும். இடது கை, முழங்கால், இடுப்பு இவற்றை தொட்டால் அசுப பலன்கள் ஆகும். வலது பக்கம் தொட்டால் பெரிய கெடுதல் வராது. பொதுவா அவங்க வலது பக்கம் தொட்டாங்கன்னா பெரிய கெடுதல் வராது. வலது பாகத்தை தொட்டால் பெரிய ப்ராப்ளம் வராது. அதே இது ஒரு பெண் தனது வலது புருவத்தை தொட்டால், ஒரு பெண் தனது வலது புருவத்தை தொட்டால் அவருக்கு கணவர் அமைவார் என்று கூறலாம். அவருக்கு கணவர் அமைவார் என்று கூறலாம். வலது கண்ணை தொட்டால், வலது கண்ணை தொட்டால் அவளது சோகம் மறையப் போகிறது என்று அர்த்தம். வலது கண்ணை தொட்டால் அவளது சோகம் மறையப் போகிறது என்று அர்த்தம். ஒரு ஆண் தனது வலது பக்க மீசையை தொட்டால், ஒரு ஆண் தனது வலது பக்க மீசையை தொட்டால் அவரது சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார். வலது பக்க தாடியை தொட்டால், வலது பக்க தாடியை தொட்டால்
அவரது சோகம் மறையப் போகிறது என்று அர்த்தம். அவரது சோகம் மறையப் போகிறது என்று அர்த்தம். இவ்வாறு வலது பக்கம் எதைத் தொட்டாலும் இவ்வாறு வலது பக்கம் எதைத் தொட்டாலும் அது அவருக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அது அவருக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். இதுவே இடதுபுறம் தொட்டால் அது அவருக்கு தீமையை தரக்கூடியதாக இருக்கும். அது அவருக்கு தீமையை தரக்கூடியதாக இருக்கும். இப்ப பிரசனம் பார்க்கும்போது உடல் அங்கங்களை எங்கெங்க தொட்டா எப்படிங்கிற பலன் பார்த்துட்டோம். அதே மாதிரி ரோக பிரசன்னம்னா என்ன, அதாவது நோய்க்குன்னு தனியா பார்க்க வந்தா அவங்க தொடுற உறுப்புகளை வச்சு நம்ம நோயை எப்படி கெஸ் பண்றது அப்படிங்கறதையும் பார்த்துட்டோம். இப்ப அடுத்ததா நம்ம லைவா ஒரு தாம்பூல பிரசன்னம் பார்க்கணும். நாளைக்கு இலவச அடிப்படை வகுப்பு இருக்கு. அதனால நாளைக்கு உங்களுக்கு வகுப்பு இருக்காது. நாளை நின்று தாம்பூல பிரசன்னம் இருக்கும். இந்த தாம்பூல பிரசன்னம் அப்படிங்கிறது யார் பார்க்க விரும்புறீங்க? இன்னைக்கு கிளாஸ்ல கீர்த்தி பாலன் சாரு, பாக்கியா மேடம், பத்மா ஜெயந்தி மேம் இருக்கீங்க. இதுங்கள யாரு தாம்பூல பிரசன்னம் பார்க்க விரும்புறீங்க? மேடம் எந்த டாபிக் மேடம்? அதாவது தாம்பூல பிரசன்னம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கறத நம்ம லைவா சொல்லி கொடுக்க போறோம். சோ இப்போ யாருக்காவது ஒரு ஆளுக்கு தாம்பூல பிரசன்னம் பார்த்து சொன்னாத்தானே உங்களுக்கு கொஞ்சம் புரியும். தாம்பூல பிரசன்னம்னா எப்படி என்னங்கிற நோட்ஸ் கொடுத்துட்டோம். டெலகிராம்ல அந்த வெப்பலைகளை பற்றிய விஷயங்கள் பதிவு போட்டிருக்கோம். ஸோ வகுப்பு ரெக்கார்ட்ஸும் உங்களுக்கு வரும். இருந்தாலும் நான் லைவா ஒரு ஆளுக்கு தாம்பூல பிரசனம் பார்த்து காமிச்சாதான் உங்களுக்கு புரியும் நம்ம எப்படி பார்க்கறோம் அப்படிங்கிறது. ஸோ அது பார்க்கறதுக்கு யாரு தாம்பூலங்கள் வாங்கிட்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை யாரு தாம்பூல பிரசனம் வாங்கிட்டு ரெடியா இருக்கிறீங்க? ஒரு ஜோதிட பார்க்க போகணும்னா தாம்பூல பிரசனத்துல என்னென்ன பொருட்கள் வைக்கணுமோ அவ்வளவு பொருட்களும் வச்சு நீங்க அன்னைக்கு நீங்க பின் பண்ணப்படுவீங்க. நான் பேசுறது மட்டும்தான் கேட்கும். லைவா தாம்பூலம் யாரு வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ அவங்க நீங்க வெத்தலைகளை எடுத்து காட்டுங்க. நான் சொல்ல சொல்ல நீங்க காட்டுவீங்க. அத ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பாங்க. சோ அந்த தாம்பூல பிரசனம் யார் பார்க்க விரும்புறீங்க? இப்ப நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க பார்க்க விரும்புறீங்களா? பாக்கியா மேம். மேடம் சொல்லுங்க. நீங்க இதெல்லாம் ஏதாவது டியூட்டி இருக்கான்னு தெரியலங்க மேம். நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டேன். அன்னைக்கு டியூட்டி இருந்தா அட்டெண்ட் பண்ண முடியாதுங்க. சரி, வேற யாரு? பத்மா ஜெயந்தி மேம், நீங்க விரும்புறீங்களா? பார்க்கலாம் மேடம். நான் வாங்கி வச்சிருக்கேன். நீங்க வாங்கி வச்சிருக்கீங்களா? ஓகே. நம்ம ஏற்கனவே தாம்பூல பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்னா பொதுவா அந்த தாம்பூலம் அப்படின்னாலே அது தாம்பாளத்துலதான் வைக்கப்படணும். சோ அதுல நீங்க என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கி வச்சிருக்கீங்களோ அதுக்கு தக்க பலன்கள் வரும். சோ உங்களுக்கு நீங்க ஒரு தடவை போய் பாருங்க. சோழி பிரசனம் இது வீடியோஸ் நிறைய இருக்கும் யூடியூப்ல. சோ அத போய் பார்த்துட்டு வாங்கி வைக்கணும்னாலும் சரி. ஆனா தாம்பூலங்கள் நீங்க வாங்கி வச்சிருக்கணும். அது நீங்க வாங்கி வைக்கிறத பொறுத்து நாங்க உங்களுக்கு லைவா பலன் சொல்லுவோம். சரிங்களா? அப்ப வியாழக்கிழமை பத்மா ஜெயந்தி மேம் அவர்களுக்கு நம்ம தாம்பூல பிரசனம் பார்க்க போறோம். சரிங்களா? சரி, இந்த வகுப்பு நம்ம 3 to 4 போடுறது சிலருக்கு இந்த குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கூப்பிட போகணுங்கிறதுனால 3 to 4 கன்வீனியன்ட்டா இல்ல. சோ வகுப்பு 2 to 3 மாத்தினா உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குமா? இத குரூப்ல கொஞ்சம் மெசேஜா எனக்கு கொடுங்க. 2 to 3 கன்வீனியன்ட்டா இருக்கும். ஓகே, உங்க 2 பேத்துக்கு ஓகே தானா? ஓகே மேடம். ஓகேங்க. ஏன்னா இன்னும் 2 மணிக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வச்சுக்கிட்டாலும் அந்த ஸ்கூலுக்கு கூப்பிட போறவங்களும் வகுப்புக்குள்ள கலந்துக்கிடுவாங்க.
ஸோ அப்ப வியாழக்கிழமை 2 to 3 இன்னைக்கே நான் வகுப்பு 2 to 3 வகுப்பு மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம். ஐயோ யார் அதே மாதிரி உங்களுக்கு சோழிகள் எப்படி கொடுக்கப்படும் அப்படின்னு பார்த்தா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சோழி பிரசனத்துக்கு வந்து ஒரே அளவுள்ள சோழிகள் உபயோகப்படுத்தக்கூடாது, பெருசு சிறுசு எல்லாமே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதனால வந்து இந்த மாதிரி பெரிய சோழிகள் ஒரு 108 சோழிகள். இப்ப 108 சோழிகள்னா அதுல 1 2 நீங்க உபயோகப்படுத்தும் போது பழுதுபடலாம் அப்படிங்கறதுனால இதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 3 சோழி வச்சிருப்போம். அதே மாதிரி சின்ன சோழிகளையும் 108 சோழிகள் வச்சு அதுல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 3 சோழிகள் வச்சிருப்போம். இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அப்ப 110 110 220 சோழிகள் உங்களுக்கு வந்துடும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த நவக்கிரக சோழி வந்து எல்லாத்துக்குமே பனி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம தெய்வங்களுக்கு வைக்க போறதும் இந்த ராஜச்சோழிகளை தான் வைப்போம். அடுக்கும்போது உங்களுக்கு சொன்னா புரியும். சரிங்களா? இந்த சோழிகளை தான் வைப்போம். அதே மாதிரி கிரகங்கள் வக்ரம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கிரகங்களோட வக்ரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த சோழிகள் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால இந்த சோழிகள் 12 சோழிகள் இருக்கணும். இந்த சோழிகள் மட்டும்தான் விலை கூட. 12 சோழிகள் மட்டுமே இது வந்து 200 ரூபாய் வந்துருது. சரிங்களா? அந்த 2 சோழிகளும் சேர்ந்து வந்து 400 ரூபாய் வந்திருக்கு. அப்ப 400 பிளஸ் 200 சோழிகளுக்கு வந்து 600 ரூபாய் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நான் சுத்தி பண்ற வேலை ஆரம்பிக்கல. நாளைக்கு நாளனின்னு வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் வெந்நீல கொதிக்க வச்சு போட்டு எடுத்து அதுக்கப்புறம் அதை காய வச்சு தொடச்சி எடுப்போம். அடுத்து பால்ல கொதிக்க வைப்போம். பால்ல கொதிக்க வச்சு தொடச்சி எடுப்போம். அந்த பால்ல கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் மஞ்சள் இருக்கு இல்லையா, அதுவும் சாஸ்திரத்துக்கு தண்ணியில போட்டு முக்கி அதுவும் இந்த 3 பொருட்களையும் சுத்தி பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் சோழிகளை வந்து உருவேற்றுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பலகைகள் வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் நம்ம வகுப்புல சொல்லியிருக்காங்க. யார் யார் சொன்னாங்க? 2 பேர் எனக்கு காயத்ரி மேம் வந்து எனக்கு அமௌண்ட் அனுப்பிட்டாங்க. கீர்த்தி பாலன் சார் எனக்கு அமௌண்ட் அனுப்பிட்டாங்க. அப்புறம் இன்னொரு ஸ்டூடெண்ட் வெளி ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு அமௌண்ட் அனுப்பியிருக்காங்க. பிறகு பத்மா ஜெயந்தி மேம் வந்து சோழி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காயத்ரி மேம்க்கு பலகை வேணுமா? காயத்ரி மேம்? ஓ காயத்ரி மேம் இல்ல, பாக்கியா மேம். பாக்கியா மேம்? மேம் வேணுங்க மேம். மேம் உங்களுக்கு பலகை அப்ப வேணும் அப்படிங்களா? ஆமாங்க மேம். அது எப்படிங்க மேம் அது அனுப்பி சோழி விடுவீங்க? பலகை அதான் அதனாலதான். அது வந்து நான் வந்து இங்க பூஜையில வைக்கணுமா. பூஜையில வச்சுட்டு எங்க கணவர் வச்சு அதை பேக் பண்ணி தான் அனுப்பணும். சோழிகளே சரிங்க பாத்தீங்கன்னா பாலித்தீன் கவர்ல எல்லாம் போட்டு அனுப்பக்கூடாது, அது தவறான முறைகள். அதனால அதுக்குமே தனியா மஞ்சப்பைகள் வாங்கி அதுல வச்சுதான் நான் சோழிகள் பேக் பண்ணி அனுப்புவேன். ஸோ சோழிகள் சரிங்க வந்து ஏற்கனவே நிறைய பேர் கேட்டதுனால நான் கொஞ்சம் சோழிகள் அதிகமா தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப சரிங்க 4 பேத்துக்கு பலகை அடிக்க சொல்லியிருக்கேன். இப்ப உங்களுக்கும் சேர்த்து வேணும்னா 5 பலகை சொல்லணும். அதுக்காண்டி தான் நான் கேக்குறேன் உங்ககிட்ட. வேணுங்க மேம். 2க்கும் சேர்த்து எவ்வளவுங்க ஓகே. மேம் ஆகுது? அதாவது சோழி மட்டும் 600 ரூபாய் வருதுமா. இந்த சரிங்க பலகை வந்து பாத்தீங்கன்னா 2,200 வருது. இந்த சரிங்க 2,200ல நான் குடுக்கற பலகைக்கும் என்னோட பலகையை விட உங்களோட பலகையில ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். அது என்னன்னு நான் பலகையில காட்டுறேன், கொஞ்சம் பாருங்க. சரிங்க. பலகை தெரியுதா? நான் பலகையில கை வச்சிருக்கிறது தெரியுதா? கை வச்சு இந்த தெரியலங்க இடத்துல மேம். பழக தெரியுது. இப்ப லைட் ஓகே. இன்னும் கொஞ்சம் இந்த தெரியுதுங்க. இந்த ஓம் சிம்பல் தெரியுதா? இந்த ஓம் சிம்பல்குள்ள இங்கனக்குள்ளதான் சோழிகளை அடுக்கணும். என்னோட பலகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த சோழிகளை அடுக்கிறதுக்கு இடம் இல்லாம பண்ணிட்டாங்க. அதனால நான் சோழிகள் இந்த இடத்துலதான் அடுக்குவேன். அதாவது நம்ம சரிங்க தெய்வத்துக்கும் உபாசன தெய்வத்துக்கும் சூரிய சந்திரருக்கு இங்க சோழி அடுக்கும். சோ உங்களோட பலகையில வந்து இந்த ஓம் வந்து கொஞ்சம் சின்னதாகி உங்களுக்கு பலகை இங்க சோழி அடுக்கிறதுக்கு கேப் கரெக்டா வச்சு பலகை அடிக்க சரிங்க சொல்லியிருக்கோம். இது வந்து ஒரிஜினல் தேக்கு பலகையில அடிக்கிறோம். சரிங்க இது வந்து மாப்பலகை பலாப்பலகை அல்லது தேக்கு பலகையில இந்த சோழிகள் பலகைகள் அடிக்கலாம். நான் வந்து தேக்குல தான் அடிச்சிருக்கேன்.
சரிங்களா? இது உபயோகமா சரிங்க இருக்கு. நிறைய ஜாதகம் பாக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. இது வந்து நம்ம எப்படியும் இதோட லைவ் வகுப்பு வந்து ஒரு 4 செக்ஷன்ஸ் பார்ப்போம். அந்த நேரம் உங்களுக்கு நல்லா புரியும். இந்த பலகை சரிங்க வந்து 2,200 வருது. அதாவது இந்த பாலிஷ் போடுறது, இந்த டிசைன் போடுறாங்க இல்லையா அவங்க, நான் வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வாங்கினதுனால என்கிட்ட ஒரு 200 ரூபாய் கம்மியா வாங்கினாங்க. இப்ப நான் கேட்கும்போது எனக்கு 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா வேணும். நான் வந்து இதுல ஒரு என் பலகையில உள்ள சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஆமா கரெக்ஷன் சொல்லி கேட்கும்போது எனக்கு இந்த இதுக்கு வந்து பலகைக்கு 2,200 வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிசைன் பண்ணி அவங்களே எல்லாமே போட்டு பலகைய நம்ம கையில கொடுத்துருவாங்க. அப்புறம் நேத்து மதுரைக்கு போன இடத்துல இந்த பாக்ஸ் வந்து நான் பார்த்தேன், இந்த சோழி வைக்கிற பாக்ஸ். இந்த பாக்ஸ் வந்து 600 ரூபாய் அப்படின்னு சொல்லி விக்கிறாங்க மதுரையில. ஆனா நான் இன்னொருக்கு மதுரை போவேனான்னு தெரியல. சப்போஸ் போனா அந்த நேரம் இந்த டப்பா வேணும்னு சொன்னீங்கன்னா நான் கேட்டுட்டு அந்நேரம் போய் வாங்கிட்டு வரேன். ஆனா போவேனாங்கிறது தெரியல. சரிங்களா? அதனால சோழியும் பலகையும் நான் வாங்கி கொடுத்துருவேன். இந்த பாக்ஸ் வந்து நான் போனா வேணுங்கிறவங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். போகலன்னா இதே மாதிரி பாக்ஸ் வந்து நீங்க உங்க ஏரியால பார்த்து வாங்குங்க. ஏன்னா மரம் சம்பந்தமானதுலதான் இத சோழிய வைக்கணும். அப்படி இல்லைன்னா மஞ்ச துணிப்பை, பட்டு துணிகள், சரி இல்லையா, அதுல நீங்க சோழிகளை வைக்கலாம். பிளாஸ்டிக் பாக்ஸ், இரும்பு பாக்ஸ்ல வைக்க கூடாது. நான் வந்து எனக்கு இந்த பாக்ஸ் வாங்கணுங்கிற ஐடியாவே இல்ல. அங்க போனதுக்கு அப்புறம் விலை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஐயோ நம்ம எல்லாத்தையும் கேட்டு வராம போயிட்டோமே அப்படின்னு தோணுச்சு. சரி, இன்னொரு தடவை வாய்ப்பு கிடைச்சா பாத்துக்கலாம். முதல்ல சோழி தான் சுத்தி பண்ணணும், அதனால முன்கூட்டி வாங்கிட்டு போவோம்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். சோ பலகை வந்து இப்ப பாக்கியா மேம்க்கும் அடிக்க சொல்லிடணும் சேர்த்து. இப்ப பலகைக்கு வந்து 2,200 ரூபாய், சோழிக்கு வந்து 600 ரூபாய், 2,800 வருது. சோ எனக்கு பலகைக்கு வந்து ஏற்கனவே 2 பேர் காசு கொடுத்துட்டாங்க. அதனால பலகைக்கும் சோழிக்கும் உங்ககிட்ட காசு இருக்கும்போது எனக்கு நீங்க வந்து ஜிபே பண்ணிருங்க. அதுக்கப்புறம் கொரியர் சார்ஜ் வந்து நான் கொரியர் மட்டும், ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல இருக்கீங்க இல்லையா, அதனால நான் எல்லாத்தையும் பேக்கிங் பண்ணிட்டு கொரியருக்கு வந்து எங்க சித்தப்பா தான் கொரியர் கடை வச்சிருக்காங்க. சோ அவங்க கிட்ட இந்த ஒவ்வொரு ஊருக்கும் எவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த நேரம் கொரியர் பண்ணும்போது கொரியர் சார்ஜ் வாங்கிக்கிறேன். சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த பலகை குறைஞ்சது ஆசானே வந்து இதெல்லாம் 48 நாட்கள் பூஜை பண்ணி கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து சோழிகள் ரொம்ப பிரம்மாண்டமா பேசும். ஆனா நமக்கு 48 நாள் வைக்க முடியாட்டாலும் அட்லீஸ்ட் நான் ஒரு 16 நாட்களாவது பூஜை பண்ணி கொடுக்கணும். அதனாலதான் நான் சோழி எல்லாமே, பலகைகள் எல்லாமே கொஞ்சம் முன்கூட்டி வாங்குறேன். அதனாலதான் உங்ககிட்ட அமௌண்ட் முன்கூட்டி சொல்றோம், தப்பா எடுத்துக்கிடாதீங்க. ஏன்னா நமக்கும் அவ்வளவு ஹெவி. இப்ப 5 பேருக்குங்கும் போது அது வந்து 10,000 ரூபாய் அப்படிங்கும் போது ஆசாரிக்கு முன்கூட்டி 10,000 ரூபாய் தூக்கி கொடுக்குற அளவு நம்மளோட பொருளாதாரமும் கிடையாது. நம்மளும் அன்னன்னைக்கு ரொட்டீன் கேஸ் தான். அதனாலதான் முன்கூட்டி உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்றோம். சோழிகள் உங்களுக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்தாச்சுமா, பலகை மட்டும் நான் உங்களுக்கு சேர்த்து சொல்லிடுறேன். சரிங்களா? சரிங்கம்மா. கிளாஸ் வந்து உங்க 3 பேத்துக்கு மாத்துறதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல, அப்படிதானே? ஏன்னா வியாழக்கிழமை, ஏன்னா தாம்பூல பிரசனை பார்க்கும்போது கொஞ்சம் லைவா எல்லாம் கலந்துக்கிட்டாதான் நல்லா இருக்குங்கிறதுனால சோழி பிரசனை வகுப்பு டைம் மாத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கு. நான் வந்து குரூப்ல 2 to 3 ஓகேவா, இல்ல 4 to 5 எடுக்க சொன்னாங்கன்னா வேற வழி இல்லாம 4 to 5 கேக்குறேன். ஸோ எல்லாரும் என்ன மெசேஜ் பண்றாங்கன்னு பார்த்துட்டு வியாழக்கிழமை நம்ம கிளாஸ் பார்த்துக்கலாம். பத்மா ஜெயந்தி மேம்க்கு வந்து வியாழக்கிழமை நம்ம லைவா தாம்பூல பிரசனை பார்க்க போறோம். சரிங்களா? இன்னைக்குடைய நோட்ஸ் வந்து அவ்வளவுதான். இன்றைய வகுப்பு வந்து நம்ம முடிச்சுக்கிடலாம். ஸோ இதுவுமே நான் உங்களுக்கு இன்னைக்கு டெலகிராம்ல கொஞ்சம் பதிவுகள் கொடுத்துறேன். வராதவங்க, நோட்ஸ் லேட்டா வந்தவங்க அந்த நோட்ஸ் பார்த்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. வகுப்பு முடிச்சுக்கலாமா? ஓகே மேடம். ஓகே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சோழிக்கு என்னைக்கு அனுப்பிச்சிருங்களா பணம்?